கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இதுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்துகின்றீர், மகிழ்விக்கின்றீர், வாழ வைக்கின்றீர். இந்த வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள் தொடங்கும் போது உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் செல்கின்ற பாதையில் உம்முடைய தூய ஆவியின் அருள் தந்து எங்களை வழிநடத்தும். கரம் பிடித்து வழிநடத்தும். சிறகண்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 24, 25, 26 இறைவார்த்தைகள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். காற்றையும் கடலையும் கடவுள் அடக்கினார் என்ற தலைப்பின் கீழ்தான் இந்த பகுதி வருகின்றது. 25வது இறைவார்த்தை, சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். சமீபத்தில் என்னிடத்துல ஒரு அம்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு கசப்பான ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க. என்னதுன்னா, பிரச்சனைகள் தாங்க முடியாம 3 முறை அவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார்கள் என்று அழுது புலம்பி பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சொல்லி, என்னால் தாங்க முடியாத பிரச்சனை என்று சொல்லி 3 முறையும் தன்னை கடவுள் காப்பாற்றியதாக கூறினார்கள். அன்புமிக்க சகோதரமே, சீடர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அழுது கூக்குரலிட்டது என்னது தெரியுமா? ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம். இன்று நீயும் வேதனைகளோடு, கண்ணீரோடு, கடன் பாரத்தோடு, தீராத நோயோடு, பிள்ளைகளின் பாரத்தோடு, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்ற ஏக்கத்தோடு, தொழிலில்லா வாழ்க்கையோடு, ஒரு நேர்முக தேர்வு கூட இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்து மன உளைச்சலோடு, கவலையோடு தொடங்குகின்ற சகோதர சகோதரிகளை, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சீடர்கள் அழைத்த நேரத்திலே இயேசு வந்தாரா? அவர்களுடைய குரலை கேட்டாரா? அன்புமிக்கவர்களே, இயேசு அவர்களுடைய குரலை கேட்டார். சீடர்கள் அழைத்த போது இயேசு எழுந்தார், தூக்கத்திலிருந்து எழுந்தார். உன்னுடைய ஜெபம், நீ சொல்லக்கூடிய ஜெபம், நீ சொல்லக்கூடிய வேண்டுதல் கடவுளை தூங்க விடுமா? தூங்க விடாது. மாறாக அவரை தட்டி எழுப்பும். இன்று நீ அழைத்தால் அவர் உன்னை சந்திக்க வருவார். 26வது இறைவார்த்தை என்ன சொல்லுகின்றது? இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் என்று சொல்லுகின்றது. எனக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை என்ற சுடரை, நம்பிக்கை என்ற விளக்கை நான் அணையாமல் பாதுகாத்தால் போதும். ஆண்டவர் இயேசு எழுந்து வருவார். வாழ்க்கை என்ற எனது படகில் இயேசு இருக்கிறாரா என்று அதிகமான நேரத்திலே எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்போது நான் பதறுகிறேன், நான் கதறுகிறேன், கண்ணீர் வடிக்கின்றேன். அலை போன்று துன்பங்கள் என்னை தாக்கும் போது நான் நிலைகுலைந்து போகின்றேன். அன்புமிக்கவர்களே, பதறிய காரியம் சிதறும். மலை குலையலாம், நீ நிலை குலையக்கூடாது. பிரச்சனை பெரிதாக இருக்கின்றது என்று எனக்குள் இருக்கின்ற இயேசுவை நான் கண்டுகொள்ள தவறுகின்றேன். ஏனென்றால் பிரச்சனைகள் பெரிதாகும் போது இயேசு சிறியதாகி போகின்றார். அவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வது இல்லை. இயேசு என்றுமே என்னுடைய உள்ளத்தில் பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனை சிறியதாக மாறும். இன்று இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
ஆமென்.